எல்லார் முன்னாடியுமே வந்து பிக் பாஸ் வந்து டக்குன்னு ஒரு ஆள் வந்து இந்த நேரத்திலே வெளியேறணும், அதுக்கு வந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் பப்ளிக்காக வந்து முன்னாடியே ஹாலில் வச்சு ஒவ்வொரு ஆளை சொல்கிறாங்க. டக்குன்னு எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு, இந்த வீட்டில் உடனே எவிக்ட் ஆகி கிளம்புற ஒரு நபர் யாருன்னா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே பயங்கர ஷாக்கில் பார்த்துட்ருக்காங்க. கடைசி ஷாஷனான்னு அந்த பொண்ணை சொல்லிட்டாங்க. பயங்கரமாக ஷாக் ஆயிடுதுங்க. வந்து ஒரு நாள் தான் ஆகுது. அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்க. நம்மளுக்கே பயங்கரமாக ஷாக் ஆகுதுங்க. இங்கே பாருங்கள், சாக்ஷினா பயங்கரமாக பார்க்குறாங்க, என்னடா இந்த பொண்ணா அப்படின்ட்டு. எல்லாருக்குமே பயங்கரமாக வேதனையாகுது. ஏன்னா வந்து அவங்கள புரிஞ்சிக்க கூட இல்லை, நல்லா பேசக்கூட இல்லை, உடனே அந்த பொண்ணு கிளம்புதே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வேதனைப்படுறாங்க. அந்த பொண்ணை வெளியில் வந்து அந்த ஷீல்டு கொடுத்து உள்ளே விடுறாரு இல்லைங்களா, அந்த ஷீல்டை வந்து ஒரு கல்லில் உடச்சிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஃபஸ்ட்டு எவிக்ட் ஆகி போகிற இந்த பொண்ணு தாங்க. யார் யாருக்கெல்லாம் வேறு யாராவது போயிருக்கணும் அப்படிங்கிறது கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஃபஸ்ட்டு இந்த பொண்ணை அனுப்பியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் கொடுங்க. எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க, இந்த பொண்ணு ரொம்ப அழுகுது. இன்னுமே இந்த பொண்ணை பற்றி நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. அதுக்குள்ளே டக்குன்னு அந்த பொண்ணு கிளம்புனது எனக்குமே வருத்தம் தாங்க. யார் யாருக்கெல்லாம் வருத்தங்கிறது கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.